ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கன்கார்டினேட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் தனித்தனியாக இருக்குது. நம்ம எப்போயுமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸோ கலெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நீங்கள் நிறைய டைம் நீங்களே அதை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணும்பொழுது சப்போஸ் நீங்கள் ஃபுல் நேம் கொடுக்கும்பொழுது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி தான் கொடுக்கணும். மர்ஜ் பண்ணி கொடுக்கணுன்னா இங்கே உட்காந்து நம்மளால் டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம கன்கார்டினேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணலாம். அதையே நம்ம ட்ராக் பண்ணி மீதி இருக்கிற 11 வேல்யூக்கும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ அந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஈக்குவல் டு சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள், கன்கார்டினேட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். CONC டைப் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கிட்ட போய் டேப் அழுத்திக்கங்க. தென் இப்போது அமித்ன்றது ஃபஸ்ட் நேம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டோம் A2 கமா. இப்போது நம்ம அமித் சர்மான்றது மர்ஜ் பண்ணியிருக்கணும்னா அமித் ஸ்பேஸ் ஷர்மா இருக்கணும். அப்போ அந்த ஸ்பேஸை நம்ம கொண்டு வரணும். அப்போ அது கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பேஸ் அண்ட் திருப்பி டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் எகைன். எப்பயுமே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை நம்ம கொண்டு வரும்பொழுது எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பெஷல் கேரக்டரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணனா அது ஃபார்முலாவில் ஒரு கணக்காக எடுத்துக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், டபுள் கொட்டேஷனில் வரும்போது அது ஒரு டெக்ஸ்ட்டாக அது எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமித் போட்டாச்சு, ஸ்பேஸ் போட்டாச்சு அண்ட் தென் ஷர்மா கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா தட்ஸ் ஆல். இப்போ அமித் சர்மா தனித்தனியாக இருக்கிறது அமித் சர்மான்னு சேர்த்து வருது, ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். நம்ம ஈஸியாக நம்ம கன்கார்டினேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்தெந்த இடத்துலலாம் பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ரெஸ்பாண்டர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டாக்டரோ மிஸ்டரா மிஸ்ஸஸோ அப்படின்னு சொல்லிட்டு சாலுடேஷன்ஸ் இருக்குது அண்ட் தென் அவங்களோட நேம் இருக்குது இப்போது. ஸோ இப்போ இந்த நேமும் இதையும் நான் சேர்த்து தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புகிறேன்னா, ஒரு மெயில் அனுப்புகிறேன், மெயில் மச் கான்செப்ட் யூஸ் பண்ணி மெயில் அனுப்புகிறேன், இல்லை ஒரு டிராஃப்ட் பண்ண போகிறேன்னா அப்போ ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் எனக்கு வேணும். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு இந்த மாதிரி பயன்படும் போது நான் கன்கார்டினேட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நான் மர்ஜ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாபுக்கு கண்டிப்பாக கன்கார்டினேட் ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதை லேர்ன் பண்ணிக்கங்க இந்த வீடியோ மூலிமா. வேறு ஏதாவது லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாகவே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக வரும். Until this is bye from Ratnakumar. Thank you.